வீட்டினுடைய பூஜை அறையை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் 2-3 விதிகள்லாம் உண்டு. முதல் விதி பார்த்தோம்னா, பிரதானமான விதி பார்த்தோம்னா, பிரம்மஸ்தானத்திலே அமைக்க வேண்டும் சொல்றார். பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது நான் எப்படி சார் தீர்மானம் பண்றது அப்படின்னு சொன்னால், வீட்டினுடைய, அதாவது உங்க வீடு எந்த அளவுக்கு கட்ட போறீங்களோ அந்த அளவினுடைய மைய பகுதியைத்தான் பிரம்மஸ்தானம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஏன் பிரம்மஸ்தானம் என்று பெயர்னு சொன்னா, நமக்கு அந்த பெருமாளினுடைய அந்த நாபி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த நாபியிலிருந்து தானே பத்மநாபனாக, பத்மம்னு சொன்னா தாமரை, நாபின்னு சொன்னா தொப்புள், அந்த தொப்புள்ளிருந்து ஒரு தாமரை வருகிறது. பத்மநாபனாக பெருமாள் காட்சி அளிக்கிறார், படுத்துக் கொண்டிருக்கிற பெருமாள். அந்த அந்த தாமரையில் தான் பிரம்மா அமர்ந்திருக்கிறார் அல்லவா. ஆக பிரம்மா எங்க இருப்பார் அப்படின்னு சொன்னா நடுவிலே இருப்பார். ஆக பிரம்மஸ்தானம்ங்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மனையினுடைய மையப்பகுதி. மனையினுடைய மையப்பகுதியை எடுத்துக்கொள்வதா அல்லது வீட்டினுடைய மையப்பகுதியை எடுத்துக்கொள்வதான்னு சொன்னா, அந்த கட்டுமான அளவுங்கிறது இருக்கு இல்லையா, அதனை தனியாக அளந்து கொண்டு அதுக்கு குறுக்கால 2 கயிறு கட்டணும். இப்படி ஒரு கயிறு, இப்படி ஒரு கயிறு கிராஸ் கட்டும் பொழுது இது ரெண்டும் ஒரு இடத்துல வெட்டி கொள்ளும் தானே, அதுதானே பிரம்மஸ்தானம், அதுதானே மையப்புள்ளி என்பது. அந்த மையப்புள்ளியை கணக்கிட்டு அந்த இடத்திலே பூஜை அறை வைப்பது போல் அமைக்க வேண்டும்.